முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்களுக்கு கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது வைகாசி மாத பொது பலன்களை பத்தி நம்ம பார்ப்போம். வைகாசி மாசம், போன மாசம் வரைக்கும் சித்திரை மாசம் சூரியன் வந்து உச்சநிலையில இருந்திருப்பாரு. இப்ப அதாவது தமிழ் மாதத்துல வைகாசி மாதத்துல ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு. ரிஷபராசி சூரியன் புதன் ரிஷபராசியில இருப்பாங்க. இதை வந்து சூரியனும் புதனும் இணையிறது புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கன்னி ராசிக்கும் மிதுன ராசிக்கும் நல்லது. அதாவது புதனோட ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி மிதுன ராசியில குரு பகவான் ஒரு 17 நாள் இருப்பாரு. அதுக்கப்புறம் கடகத்துல உச்ச நிலையில 12 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய உச்சம், அதாவது குரு பகவான் உச்சம் அடையக்கூடியது 12 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய நிகழ்வு இது. இந்த மாதத்துல ஒரு 17 நாள் மட்டும்தான் மிதுனத்துல இருப்பாரு. அதுக்கப்புறம் கடக ராசிக்கு குரு உச்சம் அடைவார். சுக்கிரன் வந்து மிதுன ராசியில தான் இருப்பாரு. ஒரு 23 நாள் மிதுன ராசியில இருப்பாரு. அதன் பிற்பாடு அவரும் கடக ராசிக்கு வந்துருவாரு. கேது பகவான் வந்து சிம்ம ராசியிலையும், ராகு பகவான் கும்ப ராசியிலையும் இருப்பாரு. அதே மாதிரி சனி பகவான் மீன ராசியில இருப்பாரு சனி பகவான். அதே மாதிரி செவ்வாய் வந்து ஆட்சியா தன்னோட வீட்டுல ஆட்சி பலமா மேச ராசியில இருப்பாரு. 30 நாளும் அங்கதான் இருப்பாரு. இதுதான் இந்த மாதத்திற்கு, அதாவது வைகாசி மாதத்திற்கு உண்டான கிரக நிகழ்வுகள். இதை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மாதம் பொது பலன்கள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்ப்போம். துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசியோட ராசி நாயகன் சுக்கிரன் வந்து உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல ஒரு 23 நாள் இருப்பாரு. அதுக்கு பின்னாடி உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல குருவோட இணைச்சியே வந்து இந்த மாதங்கள் வந்து பயணிப்பாரு. உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு ஒரு 7 நாளும், 9ஆம் இடத்துல பாகியஸ்தானத்துல குருவோட ஒரு 23 நாளும் இருப்பாரு. 9ஆம் இடத்துல எல்லா பாகியங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். துலாம் ராசிக்காரங்க இப்ப குரு பார்வையில தான் இருக்கிறீங்க. ஒரு வருஷமா வந்து குரு பார்வையில தான் இருக்கிறீங்க. குரு பார்வையில இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா குரு பார்வை கோடி நன்மைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. பெரிய அளவுகள் பாதிப்புகள் துலாம் ராசிக்காரங்களுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கடன்கள் தீரக்கூடிய அமைப்புகள். ரொம்ப நாளா கடன் வாங்கினேன், எப்பதான் தீரும் அப்படின்ற அமைப்புகள் இருந்ததுன்னா கடன்கள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. கடந்த ஒரு வருஷ காலமா கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்ற சூழல்கள் தான் இருக்கும். இதே நிலைமை தான் இன்னொரு 1.5 வருஷத்துக்கு. கடன்கள் தீரக்கூடிய அமைப்புகள், நோய்கள் தீரக்கூடிய அமைப்புகள். ரொம்ப நாளா வந்து நோய் தொந்தரவு இருக்கிறேன், எப்பதான் சரியாகும் அப்படின்றதுனா அந்த நோய் தொந்தரவுகள்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் இப்ப உங்களுக்கு நல்லாவே இருக்கு. நோய் தொந்தரவுகள் தீரக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கு. அதே மாதிரி பாகியஸ்தானத்துல 2 சுபர்கள் புதனும் அங்க 9ஆம் இடத்துல இந்த காலகட்டத்துல வருவாங்க. 2வது 15 நாட்கள் புதன் பகவானும், அதாவது 9ஆம் அதிபதி பாகியாதிபதி பாகியஸ்தானத்திலேயே 2 சுபர்களோட இருக்கிறதுனால எல்லா பாகியங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். தந்தை வழி உறவுகள்ல தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்திருக்குது. தந்தையோட சொத்து உங்களுக்காக, அதாவது ரொம்ப நாளா தந்தையோட சொத்து வந்து உங்க கைக்கு வராம கோர்ட்டு கேஸ் இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற அமைப்புகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு அந்த பாகியங்கள், தந்தையோட பாகியங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாவார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் வந்து குரு அதுவும் உங்க 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல உச்சமடைகிறது பெரிய விசேஷம் இல்லையா? அது உங்க ராசிக்கு தான் 10ஆம் இடத்துல உச்சமடைவார். 12 வருஷத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய நிகழ்வு. அதனால என்ன அப்படின்னா தொழில்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், தொழில்ல ஒரு வளர்ச்சிகள், புதுசா தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகள் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு ஜூன் மாசத்துல இருந்து உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறதுனால தொழில்ல ஒரு வளர்ச்சி, புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி ஜூன் மாதத்துக்கு மேல 2ஆம் இடம்
தொழில் ஸ்தானத்துல 10ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்ப்பார். தொழில்கள் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு அதன் மூலியமா பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். தொழில்கள் நல்லா போய் பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு நல்ல விதமா கிடைக்கும். குடும்பம் ரொம்ப நாளா குடும்பம் அமையல, அதாவது திருமணம் ஆகல, நாங்களும் பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம், மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம், எந்த ஒரு அமைப்புகளும் செட்டே ஆகலை அப்படின்னா அந்த அமைப்புகள் குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல நல்லாவே இருக்கும். அதே மாதிரி குடும்பத்துல சண்டை சச்சரவுகள், ஒரே கருத்து வேறுபாடுகள் குழப்பமாவே இருக்குது அப்படின்னா அந்த குழப்பங்கள் கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து ஜூன் மாதத்துக்கு பிற்பாடு சரியாகக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். முதல் 17 நாள் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை சனி பகவானும் பார்க்குறாரு, குரு பகவானும் பார்க்கறதுனால இளைய சகோதர சகோதரிகள் அந்த விஷயத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் தடைகள் ஏற்பட்டு அதன் பிற்பாடு அது சரியாகக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். அதுக்கப்புறம் ஜூன் மாதத்துக்கு பிற்பாடு உச்சகுரு உங்க 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீடு வாகன சேர்க்கை உண்டாகும். புதிதாக வீடு ரொம்ப நாளா வந்து வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா வீடு வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பா இருக்கும். மாணவர்கள் 4ஆம் இடம் வந்து கல்வி தாய் ஸ்தானம்னு சொல்லுவோம். கல்வி மாணவர்கள் கல்வியில ஒருபடி உயரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி தாயால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் தாய் வழி சொத்து ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னு அமைப்புகள் தான் தாய் வழி சொத்தெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமாவே இருக்குது. அதே மாதிரி தாய் வழி உறவுகள்னால அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி 5ஆம் இடம் 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. 5ஆம் இடத்தை குலதெய்வம் பூர்வ புண்ணியம் புத்திர சந்தானம்னு சொல்லுவோம். 5ஆம் இடத்துல ராகு பகவான் கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுத்திருந்தாலும் அந்த குரு பார்வையில இருக்கிற வரைக்கும் பெரிய அளவுகள் பாதிப்புகள் இருந்திருக்காது. அதே மாதிரி இந்த குரு பார்வையிலிருந்து ராகு விலகுவார் ஜூன் மாதத்துக்கு பிற்பாடு. குழந்தைக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் மனக்குழப்பங்கள் இருக்கும். பெரியவங்க 50 வயசுக்கு 60 வயசுக்கு மேலே இருக்கிற பெரியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நம்மளை விட்டு கொஞ்சம் பிள்ளைகள் தூர போகிற மாதிரி இருக்கும். வெளிநாட்டு வேலைக்காகவோ இல்லை நம்மளை விட்டு சொந்த ஊரை விட்டு கொஞ்சம் வெளியில வேலை கிடைச்சி ஒரு நகர்வு இருக்கிற மாதிரியே அந்த அமைப்புகள்லாம் வந்து கண்டிப்பா அதாவது குழந்தைகள் உங்களை விட்டு கொஞ்சம் தூரமா பிரியக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்கும் வயசுக்கு ஏற்ப. அதே மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களா இருந்தா கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது. சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து விலகக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பாரு. கோவங்கள் தாவங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஜாஸ்தியா வரும். ஏன்னா செவ்வாய்னாலே கோபம் முரட்டுத்தனம் அப்படின்ற அமைப்பு வந்துடும். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குதுனால கோபங்களை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி உங்க கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நண்பர்களுக்கிடையே கணவன் மனைவிக்கிடையே, ஏன்னா 7ஆம் இடம் வந்து கணவன் ஸ்தானம் கலத்திர ஸ்தானம் சொல்லுவோம். கணவன் மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் சொல்லுவோம். நண்பர்கள்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவி கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்துல சூரியன் உங்க ராசிக்கு 8ல இருப்பாரு. சூரியன் மறைகிறாரு. அதே மாதிரி புதனோடையும் இணைஞ்சிருப்பாரு ஒரு 15 நாள். அதனால பெரிய பாதிப்புகள்லாம் எதுவும் இல்லை. கொஞ்சம் பயணங்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்க அங்க கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு இருந்து சொந்த ஊருக்கு வந்து போகக்கூடிய அமைப்புகள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு பகவானும் இருப்பாரு, சுக்கிரனும் இருப்பாரு. தொழில்ல வளர்ச்சி முன்னேற்றங்கள் அதெல்லாம் நல்ல விதமா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா இருக்கும் இந்த மாதம். நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தாங்க, துல்லியமான பலன்கள். அப்படின்னா உங்க ஜனனகால ஜாதகத்தை வச்சு தசாபுக்தி அடிப்படைகள் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற அமைப்பை வச்சுதான் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் சொல்லலாம். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.